தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பொன்முடி மற்றும் கயல்விழி செல்வராஜ், மெய்யநாதன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மனோஜ் தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டவர்கள் கோவி செழியன், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஆவடி சாமு நாசர் ஆகியோர் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடி மற்றும் கயல்விழி செல்வராஜ் மற்றும் மெய்யநாதன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மதிவேந்தன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை தங்கம் தென்னரசுக்கு கூடுதல் பொறுப்பாக நிதித்துறையிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன துறை என்பது நாளை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்கும் போது தெரிய வரும். செந்தில் பாலாஜிக்கு என்ன துறை என்று. ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தங்கம் தென்னரசு நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுபோல அமைச்சரவையில் மனோஜ் தங்கராஜ் மற்றும் செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடி, கயல்விழி செல்வராஜ், மெய்யநாதன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. கோவி செழியன், ராஜேந்திரன், ஆவடி சாமு நாசர் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அமைச்சரவையில் மாற்றப்பட்டுள்ள இலாக்காக்கள் புதிய அமைச்சர்கள் நியமனத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். புதிய அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளவர்கள் அனைவரும் நாளை மாலை 3:30 மணிக்கு பதவி ஏற்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.